மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் சொன்னதை எல்லாரும் தானே கேட்டீங்க. அதே மாதிரி எனக்கும் இவங்க 2 பேரோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துட்டா அந்த நிறைவேறாத ஆசையோட நான் போய் சேரணுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு டாக்டர் தான் சொன்னாங்களே பாட்டி. நிச்சயம் பொறுமையா பண்ணலாம் பாட்டி. அவசரம் எல்லாம் பட வேண்டாமே. நிச்சயதார்த்தம் எல்லாம் கிராண்டா மண்டபம் புக் பண்ணி பெரிய ஃபங்க்ஷனா பண்ணாதான் பாட்டி நல்லா இருக்கும். எதுக்கு இப்படி அவசரமா கோவில்ல பண்ணணும்? அப்படிதான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே. அப்புறம் என்ன? எப்படியும் இந்த கல்யாணத்தை நீங்க சொன்ன மாதிரி பெருசா தான் பண்ண போறோம். நிச்சயத்தை கோவில்ல பண்றதுல என்ன இருக்கு? என்ன கேட்டா சாமி சன்னதியில வச்சு 2 குடும்பமும் தட்டு மாத்திக்கிறத விட சரியானது வேற எதுவுமே இல்லை. என்னங்க என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்களேன். அத்தை, திடீர்னு நிச்சயம்னா எப்படி அத்தை? அதுக்கு ஜோசியரை கூப்பிடணும், லக்ன பத்திரிக்கை எழுதணும், ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல அத்தை. கரெக்ட் மாப்ள. அதனாலதான் நான் சாமிக்கு ஃபோன் பண்ணி லக்ன பத்திரிக்கை எழுதி அனுப்புங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவரும் என் ஃபோனுக்கு அனுப்பிட்டாரு. சாமி, இதுல உள்ளத அப்படியே படிச்சிருங்க. இருங்க அத்தை. அது எப்படி உடனே பத்திரிக்கையை படிச்சு நிச்சயம் பண்ண முடியும்? முதல்ல 2 பேருக்கும் முறையா ஜாதகம் பொருத்தம் எல்லாம் பார்க்கணும்ல. எந்த காலத்துலமா இருக்கீங்க? அதான் எங்க 2 பேரும் மனசும் செட் ஆயிருச்சுல. அதுக்கு மேல என்ன பொருத்தம் பார்க்கணும் உங்களுக்கு? டேய், நீ ஒருத்தன், இது என்ன அமெரிக்காவா? இங்க பார், முறைப்படி ஜாதகம் பார்த்துதான் எதுவா இருந்தாலும் செய்யணும். சரி, உங்க விருப்பப்படியே ஜாதக பொருத்தம் பார்த்துக்கலாம். ஆனா அதுக்காக நிச்சயம் பண்ணக்கூடாதுன்னு இல்லையே. நீங்க தானே சொன்னீங்க பவி அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதம்னு. அப்புறம் தட்டா மாத்திக்கிறதுல என்ன பிரச்சனை?